பிரைஸ் லார்ட். இன்றைக்கான வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். உதாரணத்திற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய சிறிய படகை கொண்டு எளிய முறையில் மீன் பிடிக்கச் சென்றான். அன்று அவனுடைய வலையில் மிகப்பெரிய மீன் ஒன்று சிக்கிக் கொண்டது. ஆனால் அந்த சிறிய படகின் மூலம் அந்த பெரிய மீனை கரை கொண்டு வருவது மிகவும் கடினம். ஆயினும் பேராசையின் விளைவாக அந்த பெரிய மீனை அவன் கரை கொண்டு வர முயற்சித்தான். அது மிகவும் கடினமாக இருந்தபடியால் நீண்ட நேரம் முயற்சித்து களைத்து போனான். இறுதியில் வேறு வழியின்றி அதனை வலையுடன் கடலில் விட்டுவிட்டு உயிர் பிழைக்க கரை வந்து சேர்ந்தான். வழக்கமாக பிடிக்கும் கொஞ்சம் மீன்களும் அன்று அவனுக்கு நஷ்டமாயின. சில நேரங்களில் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசைகளும் பெரிய பெரிய கனவுகளும் நம்முடைய இருதயத்தில் புகுந்து நம்மை பாரமாக்கி விடுகிறது. பெரிய அளவில் ஆசைப்பட துவங்கியதால் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றும் வழியும் தடைபட்டு போகிறது. ஆபிரகாமோடு தெய்வ தரிசனத்தின் பாதையில் பயணம் செய்த லோத்துவின் இருதயத்தில் பெரிய பெரிய ஆசைகள் புகுந்தது. எனவே ஆபிரகாமின் நல்ல உறவை இழக்க நேரிட்டது. அதனுடைய விளைவாக பெரும் செல்வங்களையும் வளங்களையும் தக்க வைக்க முடியாமல் போனதோடு வாழ்க்கையின் இறுதி நாட்களை மிகுந்த மனவியாகுலத்தோடு முடிக்க நேரிட்டது. ஏவாளின் இருதயத்தில் பிசாசானவன் மிகப்பெரிய ஆசையை நுழைய விட்டான். அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். தேவனை போல மாறினால் என்ன என்ற அவளுடைய ஆசை தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த உயர்ந்த ஆசீர்வாதங்களை இழக்கச் செய்தது. எண்ணியதும் ஈடேறாமல் போனது. நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சிலரின் உள்ளங்களில் பண ஆசை, பொருளாசை, புகழாசை, ஆடம்பர ஆசை ஆகியவைகள் புகுந்து விடுகின்றன. அவைகள் சுமைகளாக மாறி வழக்கமாக அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த நல்ல ஆசீர்வாதங்களையும் இழக்க செய்து விடுகின்றன. கேயாசின் உள்ளத்தில் புகுந்துவிட்ட திடீர் பொருளாசை அவருடைய நல்ல நிலைமையை இழக்கச் செய்ததோடு குஷ்டரோகியாகவும் அவனை மாறச் செய்தது. உயர்வுகளை குறித்து ஆசைகள் தவறல்ல, ஆனால் அவைகள் பேராசைகளின் முகமுடிகளாக மாறிவிடாதபடி கவனமாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.